வணக்கம். 22/1/2026 வியாழக்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். சில நேரம் எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரும். அதே நேரம் தேவையற்ற மனக்குழப்பம், சிக்கல், கவனத்தோடும் இருக்க வேண்டும். நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகளை கை கொடுக்கும். அதே நேரம் உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரிடத்திலும் கவனத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்களை ஏற்படுத்திவிடும். அதனால் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் மதியத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். பூரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். மாலை நேரத்தில் சிறிய நன்மைகள் கிடைக்கும். உத்திர நட்சத்திரம் நினைத்தபடி நிறைவேறும். மதியம் வரை. பிறகு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் உயரமான தளங்களில் பணிபுரிபவர்களும் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக அமையக்கூடும். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் மதியத்துக்கு பிறகு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். அஸ்தம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாள். மாலை நேரத்தில் சிறிய மன சந்தோஷமும் எதிர்பார்த்த நன்மையும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரம் மதியம் வரை சிறப்பான பலனும். பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது மிக மிக நன்று. அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். சர்வ காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டுமே வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது மிக மிக நன்று. அவசியம் ஏற்பட்டால் மிகவும் கவனத்தோடும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்போடு இருக்க வேண்டிய நாள். சுவாதி நட்சத்திரம் நினைத்த காரியம் நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும். சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். விசாக நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றியும் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாளாகவும் சர்வ காரியத்தில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சிகம், தனுசு, மகர ராசி நண்பர்களை பற்றி காண்போம். வணக்கம்.